வெல்கம் டு மூவிஸ். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சொரிமுத்தாயனார் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு கோயில் பார்த்தோம். சிவன் கோயில். என்ன கோயில்னா அப்படின்னு கிட்ட போய் பார்த்தீங்கன்னா பாபநாச சுவாமி திருக்கோயில். ஸோ செம பிரம்மாண்டமாக இருந்துச்சு. உள்ள சாமியும் செம அழகாக இருந்தது. கோயிலும் சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாபநாசம் நதி போயிட்டுருக்கு. அதில் நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்கள் பாவம் எல்லாம் நீங்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். இந்த கோயிலில் சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விளக்கு போடுறது தான். ஸோ நீங்கள் என்ன வேண்டிட்டு விளக்கு போகிறீங்களோ அது அப்படியே நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோயிலை பற்றி டீட்டெயிலான வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா காரையார் சொரிமுத்தாயனார் கோயிலுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த செக் போஸ்ட் வரும். இந்த செக் போஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் வாட்டர் கேனு அப்புறம் சரக்கு அதெல்லாம் எடுத்துன்னு போனீங்கன்னா இங்கேயே வாங்கி செக் பண்ணி ப்ராப்பராக செக் பண்ணி வெளியே தூக்கி போட்டுருவாங்க. போஸ்ட்டை தாண்டி உள்ளே போனீங்கன்னா அகஸ்தியர் ஃபால்ஸ்னு ஒன்று வரும். ஸோ எப்போவுமே தண்ணி வற்றாமல் அங்கே வந்துகிட்டே இருக்கும்னு சொன்னாங்க. போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சம தூரத்துலேருந்து அருவி கொட்டிகிட்டே இருந்தது. இந்த அருவி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண தீர்த்த அருவின்னு சொல்கிறாங்க. செமையாக இருக்கே அடடா. காரையார் டேம் இருக்குது. மேலே அந்த டேம்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி சுற்றி இருக்க கிராமத்துக்குலாம் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் காரையார் டேம்லேருந்து தான் வந்து தாமிரம் உருவாகி ஆறாக போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் தாமிரபரணி ஆறு. தாமிரபரணியோட ஆறு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து காரையார் டேம் இங்கேருந்து தான் போகுது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா சொரிமுத்தாயனார் இருக்கார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சொரிமுத்தாயனார் கோயில் தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம். சொரிமுத்தாயனார் கோயிலில் சிறப்பம்சம் வந்து நிறைய இருக்குது. ஸோ நெட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக அந்த வீடியோவே போட்டலான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே பாபநாச மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள காரையாறு சொரிமுத்து ஐயனார் திருக்கோவில் ஐயப்பனின் 6 படை வீடுகளுள் முதலானதாகவும் முதன்மையானதாகவும் விளங்குகிறது. சபரிமலையில்தான் ஐயப்ப சாஸ்தா முதலில் அமர்ந்திருந்ததாக கூறப்பட்டாலும் அதற்கு முன்பே இங்கு சாஸ்தா அமர்ந்து விட்டார் என்று சாஸ்திரங்கள் எடுத்தியம்புகின்றன. இங்கு காவல் தெய்வங்களாக மகாலிங்கம், சொரிமுத்து ஐயனார், சங்கிலி பூதத்தார், அகத்தியர், சுடலைமாடன், பேச்சியம்மன் ஆகியோர் உள்ளனர். பொதிகை மலையின் மீது அமைந்துள்ள இந்த கோவிலில் ஆடி அமாவாசை விழா மிக பிரசித்தி பெற்றதாகும். பக்தர்கள் விரதம் இருந்து பூக்குழி இறங்குகின்றனர். இங்கு சாஸ்தா சொரிமுத்து ஐயனார் என்ற பெயரில் பூரணகலா தேவியருடன் அருள்பாலிக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசை அன்று பக்தர்கள் விரதம் இருந்து காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோவிலில் குடும்பத்தினருடன் வந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் பட்டவராயன் சன்னதியில் தங்கள் செருப்புகளை காணிக்கையாக செலுத்துகின்றனர். முதல் ஆண்டில் மரத்தில் காணிக்கையாக கட்டப்படும் செருப்பு அடுத்த ஆண்டில் தேய்ந்து காணப்படும். இதன் மூலம் பட்டவராயரே தங்கள் செருப்புகளை பயன்படுத்துகிறார் என பக்தர்கள் நம்புகின்றனர். குலதெய்வம் தெரியாதவர்கள் இவரையே குலதெய்வமாக வழிபடலாம் என்ற சிறப்புடையது இக்கோவில். இக்கோவில் வளாகத்தில் இலுப்பை மரம் ஒன்று காணப்படுகிறது. பக்தர்களின் வேண்டுதலின்படி இந்த மரத்தில் கட்டப்படும் மணிகள் மரத்தின் உள்ளே பதிந்து விடுவதால் இந்த மரம் மணி விழுங்கும் மரம் என்று அழைக்கப்படுகிறது. பக்தர்களின் காணிக்கைகளை இறைவன் இதன் மூலம் ஏற்றுக்கொள்வதாக நம்பப்படுகிறது. இப்படி பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டுள்ள இத்திருக்கோவிலின் திருவிழாவிற்கு வருகை தரும் பக்தர்கள் எக்காரணம் கொண்டும் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தக்கூடாது என வனத்துறையினர் கட்டுப்பாடு விதித்துள்ளனர். களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட பகுதியில் இத்திருக்கோவில் அமைந்திருப்பதால் வனத்தை பாதுகாக்கவும் வன உயிரினங்களின் நலனை கருத்தில் கொண்டும் இத்தகைய நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொரிமுத்தாயனாரோட சிறப்பம்சம்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா சொரிமுத்தாயனார் கோயில் வந்துடும். ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பஸ்ஸில் வந்தீங்கன்னா இங்கே தான் இறக்கி விடுவாங்க. பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமிங் தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சொண்டி கருப்பாக இருக்கிற குரங்கு நிறைய இருக்குது இங்கே. சொரிமுத்தாயனார் கோயிலுக்கு நம்ம லெஃப்ட் எடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா காரையார் டேம் வரும். ஸோ அங்கே வந்து டூரிஸ்ட்டை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. வெறும் போலீஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. சொரிமுத்தாயனார் கோயில்கிட்டே வந்துட்டோம்.
ஸோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிரிட்ஜில் வந்து போயிட்டுருக்கோம். லாஸ்ட்டில் அங்கே பார்த்திங்கன்னா சொரிமுத்து ஐயனார் கோயில் தெரியும். ஸோ நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஃபைனலாக வந்து நம்ம சொரிமுத்து ஐயனார் கோயில் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ கோயில் வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்குது, சொல்ல வார்த்தைகளே இல்லை. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிறப்பு அம்சம் இருக்குது, நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸுன்னு நான் உங்களுக்கு சொன்னோன்னா வந்து எல்லாருமே வந்து ஒரு கோயிலில் போய் உட்காந்து மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த கோயிலில் நீங்கள் சும்மா நடந்து போனீங்கன்னாவே மெடிடேஷன் பண்ண பலன் இருக்கும். செம அமைதியாக சுற்றி வந்து காடு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கோயில் அமைஞ்சிருக்கு. இதே நீங்கள் சீசன் டைமில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல நிற்க கூட முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து தங்கி வழிபாடு செய்வாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் நடுவில். ஸோ செம அழகாக பிரம்மாண்டமான ஒரு கோவில் இருக்குது. திருநெல்வேலியிலே நான் பார்த்த ரொம்ப அழகான அமைதியான ஒரு கோவில். தென்காசி, திருநெல்வேலி மற்றும் சுற்றி இருக்க மாவட்டங்களில் இருக்கவங்க ஒரு தடவையாச்சும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. ஸோ இந்த கோயிலில் வேண்டுதல் வச்சிங்கன்னா அது அப்படியே வந்து நமக்கு நடந்துடும். ஸோ ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் வந்து வேண்டுதல் வச்சேன். ஸோ எடிட்டிங் பண்ணுறதுக்குள்ளே எல்லாமே நடந்துருச்சு. ஸோ சுற்றி இருக்க திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் லைஃப்பில் நடக்கலைன்னா இங்கே வந்து வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சொரிமுத்து ஐயனார் கோயில் வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அச்சங்கோயில் போக போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா குற்றாலத்துக்கு போயிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸான வீடியோ, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இலுப்பை மரத்துக்கிட்ட தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இலுப்பை மரத்துக்கு முன்னாடி நின்று நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் ஸோ அது நடந்துருச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் இந்த இலுப்பை மரத்தில் வந்து பெல் கட்டணும். பெல் மிலிங்கி மரம் கூட சொல்கிறாங்க. தீபார்த்தனை காட்டிகிட்டு இருக்காங்க, அப்படியே வேண்டிக்கோங்க. வேண்டினது நடந்துச்சுன்னா இங்கே வந்து பெல் கட்டுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சொரிமுத்து ஐயனார் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அச்சங்கோயில் போக போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டேம் இருக்குது, அதான் காரையார் டேம். அதில் தான் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பைப் வச்சுருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. லெஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப் இருக்குது. ஸோ விறுவிறுன்னு வந்து பார்த்திங்கன்னா அச்சங்கோயிலுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். அச்சங்கோயில் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சொரிமுத்து ஐயனார் கோயிலும் குற்றாலமும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. ஸோ பார்க்கலன்னா இப்போ செக் பண்ணி பாருங்கள். சொரிமுத்து ஐயனார் கோயிலேருந்து அச்சங்கோயிலுக்கு வந்து போய்கிட்டுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அச்சங்கோயில் வீடியோ நெக்ஸ்ட் வரும், கன்ஃபார்மாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.